ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்கி. எப்படி பென் டூலை வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து கட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கங்க. இன்சர்ட் பண்ணிட்டு பென் டூல் எடுத்துக்கங்க. லாக் பண்ணியிருக்கிற லேயரை வந்து அன்லாக் பண்ணிடுங்க. லாக் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். இமேஜை வந்து ஜூம் பண்ணிங்க. இமேஜுக்கு லைட்டாக இப்போது ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா அந்த ஆளை ஒட்டியே கட் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலர் ஏறி வராத மாதிரி கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் அந்த இமேஜை ஒட்டி கட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த இமேஜை வந்து இன்னொரு பேக்ரவுண்டில் வந்து மாற்றி போடுறப்போ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தனியாக தெரியும். அதனால் உள்ளே தள்ளி கட் பண்ணிங்கன்னா பின்னாடி அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணுறப்போ பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் போட்ட இமேஜ் வந்து தனியாக கட் பண்ணி போட்ட மாதிரியே தெரியாது. எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் நேச்சுரலாக நிற்கிற மாதிரியே இருக்கும். வளைஞ்சிருக்கிற இடத்துல வந்து நம்ம அக்யூரேட்டாக கட் பண்ண முடியும். அதுக்கு வந்து சும்மா மவுஸ் கீயை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இழுத்திங்கன்னா போதும். இழுத்து கரெக்டான இடம் வந்துருச்சுன்னா விட்டுருங்க. ஆல்ட் கீ அமுத்துனீங்கன்னா ஆல்ட் கீ அமுத்திட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி காமிக்கும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வளைவு வந்து அக்யூரேட்டாக வந்துடும். அப்புறம் இந்த இடமும் முக்கியமான இடம். இப்போ ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கைக்கு பக்கத்தில் லைட்டாக ப்ளூ கலரில் இருக்குது, அந்த இடத்துல நான் கட் பண்ண போகிறேன். நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இதுவும் அப்படியே கூட கட் பண்ணுங்கள். சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஃபெதர் சொல்லித்தரேன். அந்த ஃபெதர் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ கட் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்டில்
சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த ஃபெதர் சொல்கிறேன். செலக்ட்டு, அதில் மாடிஃபை, அதில் ஃபெதர். இதில் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறீங்கனாலே பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ வந்து Shift + F6. நான் ஃபெதர் வந்து 0.8 தான் கொடுப்பேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ Ctrl+J கொடுக்குறேன். புதுசாக லேயர் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இதோ பார்த்துக்குங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. ஃபெதர் கொடுத்ததுனால கட் பண்ணது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட தான் அப்படியே தான் இருக்கும். இது வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணது. யூடியூப் சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே இருக்கும். அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.